மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் பொடி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். அதனால நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 சின்ன தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா. இதுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகா, வரமிளகா. அதனால் 3 பச்சை மிளகா, ஒரு 4 வரமிளகா இப்படி கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை தேவை. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் தாளிக்கிற பொருள், வேக வச்ச துவரம் பருப்பு. ரொம்ப சிம்பிள். ரைஸுக்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை செஞ்சிடலாம். ஓகே, இப்போ செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் 2 வெந்தயம், ரொம்ப குறைவாட்டு தான் வெந்தயம் போடணும், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற வரமிளகா, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள். ஸோ இவ்வளவு தான் தாளிக்கிற பொருள். இதை வந்து வதக்கிடலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம இதை சாட்டே பண்ணிக்கலாம். லேசாக அந்த வெங்காயத்தோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு மஞ்சள் பொடி. இந்த பொடியிலே பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பொடி மட்டும்தான் நம்ம இதுக்கு தேவை. சில்லி பவுடர் அது எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஓரளவுக்கு இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, தக்காளியும் ஆட் பண்ணி, தக்காளி வந்து லைட்டாக மசியணும். அது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். 2-3 மினிட்ஸ் வதக்கிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து எங்கிட்ட புளி பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புளி பேஸ்ட்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் வந்து நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தண்ணி இதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிருக்கோம் தெரியுமா, அது வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் எல்லாமே ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் வந்து நீங்கள் புளி, தக்காளி அதெல்லாம் போட்டு டிஷ்ஷில் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பேலன்ஸ்டான டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, அதனால் ஒரு ஸ்பூன், ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நீங்கள் வெல்லம், சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நம்ம போட்டாச்சு. இனி வந்து பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ நம்மளோட சாம்பார் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. இப்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனல் இதை ஆட் பண்ணிடலாம். இது எதுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சாம்பாருக்கு வந்து இதுக்கு பேரே வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரா, அதனால் இந்த மிளகா வந்து கொஞ்சம் அந்த சாம்பாரில் வந்து அதோட எசன்ஸை வந்து இறங்கணும், கொஞ்சம் அது வெந்த மாதிரி ஆகணும். அதனாலேயாக்கும் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்க விடுறோம். ஸோ நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இது கூல் ஆகும்போது இன்னுமே திக்காகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பத்தில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கீரை வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கீரை போடும்போது எப்போவுமே அதோட தண்டு இருக்குல்ல, அந்த தண்டை வந்து இலையை மட்டும் போட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர் இருக்காது. ஸோ சாம்பார், ரசம் அதுக்கெல்லாம் வந்து அதோட வேர், அந்த ஸ்டெம்மு அதெல்லாம் போட்டிங்கன்னா தான் செம்ம டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மிளகா கிள்ளி போட்ட சாம்பார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரைஸுக்குமே நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலி லஞ்சுக்குமே வந்து சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தோசை வந்து கொஞ்சம் கல் தோசை மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த சாம்பார் வந்து எனக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.